வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது எம்பி சி.வி. சண்முகம் பேசிய கருத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காரு. அதாவது நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் அதிமுக தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவை எதிர்த்து பேச வேண்டும் என்ற போர்வையில் பேசிய சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை கடுமையாக விமர்சித்திருந்தாரு. அதில் அப்துல் கலாம் அனைவரையும் கனவு காணுங்கள் என்று கூறினார். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கும் ஒரு படி மேலே சென்று உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இளைஞர்கள் எனக்கு நயன்தாரா வேண்டும், இந்த நடிகை வேண்டும், திருமணம் செய்து வையுங்கள் அப்படின்னு கேட்டா அதை முதலமைச்சர் அவர்கள் செய்வாரா என்ற ஒரு கடுமையான ஒரு மோசமான விமர்சனத்தை சி.வி. சண்முகம் அவர்கள் வைத்திருந்தார். இவருடைய இந்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதுமே கண்டனம் எழுந்தது. பல்வேறு பெண் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, நடிகர் சங்கமும் இதற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறார். அதில் பாத்தீங்கன்னா 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டுக்கான மேடை, எங்கள் மேடைகளில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகள் பற்றியும் அவற்றால் பயனடைந்தவர்கள் குறித்தும் தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறுபுறம் சொல்வதற்கு சாதனைகள் எதுவும் இல்லாத காரணத்தால ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சி.வி. சண்முகம் அவர்களின் பெயரை குறிப்பிடாமல் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எழுதியிருக்கும் ஒரு பதிவானது தற்போது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பதிவோடு அதனுடன் சேர்ந்து ஒரு வீடியோவையும் அவர் தன்னுடைய பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. சி.வி. சண்முகம் அவர்களின் பேச்சுக்கு தற்போது மிகப்பெரிய அளவில் கண்டன குரல்கள் எழுதியிருக்கும் நிலையில் நேற்று அவர் தன்னுடைய பேச்சுக்காக வருத்தம் தெரிவித்திருந்தாலும் ஒரு நடிகையை பொதுவெளியில் குறிப்பிட்டு மிக தரைக்குறைவாக பேசியது பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் கண்டன குரல்கள் எழுந்திருப்பதன் காரணமாக தற்போது முதலமைச்சர் அவர்களும் இதற்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்.